ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டின்னர் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு பம்ப்கின் எடுத்திருக்கேன். எங்கள் ஊரில் வந்து பம்ப்கின் வந்து பீஸ் கீத்து கிடைக்காது. ஸோ வந்து முழுசாக தான் வாங்கணும். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து புளியும் ஊற வச்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒன் பாட் ரெசிபி. டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கு கண்டிப்பாக எப்போயுமே இதான் ட்ரை பண்ணுவீங்க. துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு அதில் வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, பரங்கிக்காவை கட் பண்ணிவிட்டு அதோட உப்பு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புளியை கரைச்சி ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 6 விசில், ஃப்ளேம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, மீடியம் ஆர் லோ ஃப்ளேமில் வச்சு 6 விசில் விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து சாம்பார் ரெடி ஆயிடும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ கருப்பு கவுனி ரைஸ் வச்சு ஒரு இட்லி தான் செஞ்சுருக்கேன். இது எப்படி அந்த பேட்டர் ரெடி பண்ணேன்னு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க வந்து கருப்பு கவுனி ரைஸில் வந்து கஞ்சிலாம் வச்சு செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பட் இதுமாதிரி இட்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஹெல்த்தியும் கூட. வித்தியாசமே தெரியாது. இட்லி வந்து நார்மல் இட்லி தான், கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் பிளாக் இட்லி, ரெட் இட்லின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பட் இது வந்து நிறையலாம் சாப்பிட முடியாது. மேக்ஸிமம் 2 or 3 அவ்வளோதான் சாப்பிட்லாம். ஆனால் வந்து ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பேட்டர் ப்ரிப்ரேஷன் ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி டின்னருக்கு தான் நான் அதை ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா மார்னிங் தான் மாவு அரைச்சேன். ஸோ டின்னருக்கு வந்து இது ரெடி பண்ணியிருக்கேன். சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. குக்கர் வந்து விசில் அடங்கிடுச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நான் லைட்டாக தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பேனில் கடலெண்ணெய் விட்டு பெருங்காயம், கடுகு, சீரகம், வெந்தயம் கொஞ்சமாக சேர்க்குறேன். புளி சேர்க்குற எல்லாத்துக்குமே வெந்தயம் சேர்க்கணும். அடுத்து செரிமானத்துக்காக சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு 2 காஞ்ச மிளகா வந்து உடச்சி ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம் சேர்த்துக்கலாம், எல்லாம் வேணாம். நீ கருவேப்பிலை இல்லை, ஸோ அதனால் மல்லித்தலை இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக மல்லியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பராக செம்ம வாசமாக இருக்கும். பரங்கிக்காய் வந்து பர்ஃபெக்ட் ஃபார் டிஃபன் சாம்பார். நீங்கள் டிஃபன் செய்யும்போது இந்த சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாகவே குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதுமாதிரி இட்லியில் மேலே ஃபுல்லாக ஊற்றி சாப்பிடுவோம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.